மார்க்கெட்ல நிக்கணும், பேசு பொருளாக மாற வேண்டும், மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், காசு கொடுத்து உன்னை பார்க்க வரணும். இப்படி ஒருத்தர் வர வைக்கிறார் சொன்னா ஒரு மேஜிக் தானே. ரஜினி சார் இஸ் அ மேஜிக். அவர் வாழ காலத்துல அவர் நடிக்கிற படத்தை நம்ம பார்க்கணும், நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சந்தோஷமான விஷயம் தானே சார். இன்ஸ்டாகிராம் லைஃப் இது 3 நிமிஷம் தான். இன்னைக்கு ஒரு ரீல் தட்டி விட்டு பையன் போயிட்டே இருக்கான். இன்னைக்கு வந்து இளையராஜா மியூசிக் போட்டாரு, அனிருத் மியூசிக் நடிக்கிறாரு, SP முத்துராமன் சார் தான் டைரக்ஷன் பெருசா பண்ணாரு வச்சு, இன்னைக்கு லோகேஷ் வச்சு பண்றாரு. இவ்வளோ சக்சஸ் வந்தாலும் தலையில ஏறக்கூடாது. 50 வருட வாழ்க்கைய திரையுலகத்துல நிறைவு செய்தது வந்து சல்யூட் டு சூப்பர் ஸ்டார். நீங்க அந்த ரஜினி சாரோட அந்த ஹேர் ஸ்டைலோட உள்ள மூஞ்ச மட்டும் நீங்க மேல பறக்க விடுங்களேன், ரஜினின்னு வாங்க மக்கள். வாயினா 4 வார்த்தை வரதான் செய்யும், ஊருன்னா பேசதான் செய்யும். எந்த ஊர்ல அது இல்லைன்றாரு. என்ன பொறுத்தவரையில் சார், ஒரு மனிதன் இருக்கும்போது கொண்டாடணும் சார். தலை வந்து அவருக்கு வழுக்கையானா கூட அதை பத்தி கவலையே படுறதில்ல. எம்ஜிஆரோட ஃபேன் பேஸ்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் கதை கேட்கறது இல்லை, கண்டென்ட் பார்க்கறது கிடையாது. ரஜினி சாருக்காக போவோம். காலேஜ் டேஸ்ல ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார். பிரபாகர் வந்திருக்கு, தண்ணி அடிச்சிருக்காரு, தம் அடிச்சிருக்காரு, எல்லாமே சொல் படத்திலேயே இருக்கும்போது கொண்டாடணும். இவங்கெல்லாம் நம்மளுடைய சொத்து. இது வரைக்கும் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நடிச்சது. ஒரு 75 வயசு மனுஷன் தன்னுடைய தொழில் மேல இருக்கக்கூடிய பக்தினால சார் நீங்க ஏதாவது பாடம் கத்துக்குவா சினிமாவுக்கு போறீங்க. வருஷம் சூப்பர் ஸ்டார் வந்து 50 வருடமா வந்து இருக்காரு. ரசிகர் மத்தியில வந்து இன்னும் பண்ணலையே, ரஜினிகாந்த் என்றால் எளிமை, சிம்பிளிசிட்டி, ஆனா பண்றது பிரம்மாண்டம். ஸ்வாகா இருக்கான், ஸ்வாகா வரணும்னு. இதெல்லாம் ரஜினி என்னைக்கோ பண்ணலாம் சொன்ன மாதிரி தெரியல சார். ரஜினி ரசிகர் யாருமே வந்து ஒண்ணுமே பண்ணலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க சார். இல்லைன்னா 50 வருஷமா யாரும் ரசிகராகவே இருக்க மாட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு மனுஷன் 50 வருஷமா ஃபெயிலியர் கம்மியா, சக்சஸ் அதிகமா. ஆனா ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர், டிக்கெட் கிழிக்கிறாங்க உட்காந்துருக்காரு அவரு. நீங்க செய்யற சம்பவம் ஒன்னா பெருசா இருக்கலாம், ஆனா சொல்ற விதம் சிம்பிளா இருக்கணும். இதான் ரஜினி. இந்த பரபரப்பு, அந்த ஸ்பீடு, அந்த ஆக்ஷன், இதெல்லாம் தமிழ்நாடு பார்க்காத ஒரு விஷயம் இல்ல. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் டிவி. நான் உங்கள் ஜெயகர். சூப்பர் ஸ்டார் 50 பத்தி பேச போறோம் நம்ம ஆனந்த் சார் கூட. வணக்கம் சார். வணக்கம் ஜெயகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், சூப்பர் ஸ்டார் 50. வெரி குட். அது சொல்லும் போதே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல? ஆமா சார். அதிருதா? சோ 50 தான் சொன்னோம். சூப்பர் ஸ்டார் 50, தலைவர் 50 இப்படி சொல்லிட்டே போலாம். கரெக்ட். ஸோ நல்ல விஷயம் நீங்க இப்ப இந்த டாபிக் எடுத்தது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு மங்கி கூட இருக்கு நம்ம கிட்ட, இல்லையா? சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த, பெரிய ஆட்களை பார்த்து வளர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிடும். அவங்க தான் உங்களுடைய மனசுக்குள்ள நல்லா ஆழமா பதிஞ்சிருப்பாங்க. அதுல வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாருடைய வாழ்க்கையில ஏற்படுத்துது. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர், சிவாஜி, இல்லையா? இப்போ என்னுடைய காலத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கமல், ரஜினி, இல்லையா? அதே மாதிரி இப்போ விஜய், அஜித், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்க காலத்துல ஒரு மனிதர் வந்து ஒரு 1970களில் உள்ள வராரு, 75ல் அப்படி பெரிய லெவல்ல படம் வர ஆரம்பிக்குது. 80களில் வந்து அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்னு வராரு. 80கள் 90களில், அதான் 1980s 1990ஸ்ல படம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்க. என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார். அது உள்வாங்கி இத்தனை வயசுக்கு அப்புறம், 50 வயசு ஆகுது, இத்தனை வயசுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த சூப்பர் ஸ்டாரோட ஒரு அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ், ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேன் பாய் மூமெண்ட், அது வந்து இன்னைக்கு தலைவர்னு போய் நிற்குது. தலைவர் தலைமை இல்லையா? ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷனல் ரோல் மாடல் நம்ம தலைவர் நம்ம சொல்றோம். கரெக்ட். அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 50 வருஷமா ஒரு மனுஷன், ஒரு குதிரை ஓடுதுன்னா, அதுவும் எவ்வளோ பெரிய காம்படிட்டிவான வேர்ல்டு, எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, அதுலேயும் நிறைய காம்படிஷன், அதில் பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு படத்தை, ஒரு பணம் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? ஒரு லாஜிக்கே கிடையாது. இப்போ நான் வந்து பிஸ்னஸ்ல MSME அட்வைசரா இருக்கேன். அங்கே நான் வரவங்ககிட்டலாம் சொல்லுவேன், இவ்வளோ பணம் போட்டால், இவ்வளோ பிராண்ட் பண்ணால், இவ்வளோ பேர் ரீச் பண்ணால் உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியும். ஏன்னா சயின்ஸ் அப்ளை பண்ண முடியுது. ஆனால் சினிமா உலகத்தில் நீங்கள் அறிவியலை அப்ளை பண்ண முடியாது. எல்லாம் எமோஷன்ஸ் தான். அந்தந்த சமயத்தில் மக்களோட மனநிலைமை, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறாருன்னா தொடர்ச்சியா 75வது வயசுல 50 வருஷமா அந்த குதிரை நம்பர் 1 நிக்குதுன்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கூஸ் பம்ப்னு சொல்லுவாங்க, புல்லரிக்கல ஓடுது, இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்கு, வேகமா ஓடிட்டு இருக்கு.
அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினி சார் இப்போ தலைவர்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஐகான் வந்து நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து வளர்ந்து நம்ம அடிக்கடி அவர் நம்ம லாங்குவேஜ் அவர் பேசி இல்லையா, அவர் ஜாக்கி ஜான் கிடையாது, வேற யாரோ கிடையாது, நம்ம லாங்குவேஜ்ல பேசி நம்மளோட உணர்வுகளோட ஒன்றிணைந்து நம்மளோட 45 வருஷம் வாழ்ந்திருக்காரு, சென்னையில இருக்காரு இல்லையா. அதெல்லாம் வந்து அது ஒரு வேற ஒரு ஃபீலிங். அது அது இந்த ஜெனரேஷனுக்கே அது இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களே பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட தான் போறாங்க. அந்த படம் பார்க்க வர குழந்தைங்கலாம் பார்க்குறேன், யங்ஸ்டர்ஸ் சொல்றேன். இப்போ எங்க வீட்டில் இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கரிஸ்மா இருக்கு, அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நீங்க அந்த காலத்து எம்ஜிஆர் படம் பார்த்த ஃபாலோவர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்காங்க. எம்ஜிஆரோட ஃபேன் பேஸ்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, இன்னைக்கு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் பண்ணா போய் தியேட்டர்ல இப்ப பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் எனக்கு நிறைய உறவுகாரங்க இருக்காங்க. அரங்க அதிர்து இப்போ 50-60 வருஷம் கழிச்சு கூட அப்படின்னா அது ஒரு கரிஸ்மா, அது ஒரு வைப்ரேஷன், அது ஒரு என்டிட்டி, அது ஒரு ஐகான். ஏன்னா அது ஒரு வேற லெவலுங்க. அது அந்த மாதிரி பார்க்கும்போது 50 வருட வாழ்க்கைய திரையுலகத்துல நிறைவு செய்தது வந்து சல்யூட் டு சூப்பர் ஸ்டார். நீங்க எந்த படத்தை பார்த்தீங்க சார்? எனக்கு என்னுடைய சின்ன வயசுல வந்து பாயம்புலின்னு ஒரு படம் சார். நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியாது. என்னுடைய முதல், அதாவது எனக்கு நினைவு தெரிந்து நானே கொண்டாடிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாயம்புலி படம். அதெல்லாம் வந்து வேற லெவல் ஃபீலிங். அதுலேருந்து அப்படியே பார்த்து அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச படங்களான அண்ணாமலையா இருக்கட்டும், பாட்ஷாவா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும். ஆமா, ரஜினிகாந்த் படம்னா நாங்க போயிடுவோம் சார். அது திருவிழா. இப்போ நேத்தி கூட கூலி படம் பார்த்தேன். அதான் ஒரு செலிப்ரேஷன். அது ஒரு குடும்பத்தோட செலிப்ரேஷன் இல்லையா? அதான் கண்டிப்பா இருக்கு சார். ஒரு வயசானதுக்கு அப்புறம் சார் நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு வந்து தொழில் இறங்கி ஒரு பிசினஸ்ல பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்னு நமக்கு ஒரு மாஸ்க் போடுவோம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு மாஸ்க் போட்டுப்போம், நம்மளாம் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுல நீங்க ரூம்ல இருக்கும்போது, உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது படம் பார்க்கும்போது குழந்தையா தான் இருப்பீங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு ஆங்கில படம் ஹாலிவுட் எடுத்தீங்கன்னா ஒரு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஒரு டாம் க்ரூஸ், அவங்க படம்லாம் வந்தாங்கன்னா முதல்ல போய் பார்த்துருவோம். அதே டெர்மினேட்டர் 2லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி பார்க்கும்போது கமல்ஹாசன் சாரோட படம் பார்ப்போம், கமல் சார் படமும் பார்ப்போம், ரஜினி சார் படமும் பார்ப்போம். ஆனா ரஜினி சார் வேற வைப்பு. கமல் சார் படம் பார்க்கும்போது ஓகே, அவருடைய நடிப்பு திறமை யாராவது சொல்ல முடியுமா? கலைத்தாயின் உலக நாயகன், விண்வெளி நாயகன், நடிப்புல வேற லெவல், அதெல்லாம் வேற லெவல். கமலையும் நம்ம கொண்டாடுறோம், ஏன்னா அவரும் நம்மளுடைய ப்ராடக்ட், நம்ம ஊரு இல்லையா? அவர் நம்ம நடிப்புக்கே ஒரு சிகரம். சிவாஜிக்கு அப்புறம் கமல் நம்ம சொல்றோம். ஆனா ரஜினி சார் படம் பார்க்க போகும்போது நான் கதை கேட்கறது இல்லை, கண்டென்ட் பார்க்கறது கிடையாது, ரஜினி சாருக்காக போவோம். அந்த ஸ்டைல், அந்த பிம்பம், அந்த ஒரு ஆக்ஷன், அவர் 100 பேரை அடிச்சா கூட என்னப்பா இது லாஜிக்கே இல்லாம ஃபைட் சீன் வச்சதெல்லாம் கேட்க மாட்டோம். தலைவர் அடிச்சா அவ்வளவுதான், அது நடக்கும். அது இன்னொரு விஷயம் பாருங்க, இது சைக்கலாஜிக்கலா சம்டைம்ஸ் இதை பாக்குறவங்க பைத்தியக்கார மாதிரி ஃபீலிங் அப்படி கிடையாது. இது ஒரு சைக்கலாஜிக்கலா சில உளவியல் விஷயங்கள் இருக்கதான் நான் பாக்குறேன். இப்போ நான் வந்து நிறைய வந்து கிளைண்ட்ஸுக்கெல்லாம் போய் பேசும்போது இல்லை, ஒரு எனர்ஜி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும், ஒரு எனர்ஜி கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப சீரியஸா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பேசிட்டு இருப்போம். வியாபார ரீதியாக நிறைய மண்டகாஞ்சி நிறைய பல விஷயங்கள் நடக்கும். அந்த சமயத்துல ஒரு ரஜினி டைலாக், ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் பண்றாரு, சூப்பர். அப்புறம் ஒரு கஷ்டமான வேலையா இருக்கும், அவர் பண்றது வந்து எங்களுக்கே தெரியும் அந்த வேலை ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஊழியருக்கு கம்பெனியில பேசும்போது, அதெல்லாம் ஒண்ணு ஜுஜிபியா அப்படின்னு, அது ஒண்ணுமே இல்லைன்றத ஜுஜிபின்றது ரஜினிகாந்த் சார் நம்ம சொல்லி கொடுத்த வார்த்தை. அது சின்ன சின்ன சார், ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை மேக் ஆர் பிரேக் சார். ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மேல தூக்கின்னு போகும், நான் கீழே போட்டு சமாதி ஆகிடும். மேக் ஆர் பிரேக். ரஜினிகாந்த் சாரோட வார்த்தை ஒன்னும் மேக் தான், மேல மேல மேலதான். என் வழி தனி வழின்னு வரு. ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து எதுவுமே ரிசல்ட்டே வராம இருக்கும். நான் போய் சொல்லுவேன், யோ உன் வழி தனி வழியா, நீ சிங்கள தான் வருவ. இந்த மாதிரி சில டைலாக்லாம் நம்மள அறியாம வரும் பார்த்தீங்களா? நான் தான் என்னுடைய கூலி படம் பார்த்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன் சார். இந்த ஹேஷ்டாக் போட்டு ஒரு சூப்பர், ஹேஷ்டாக் ஜுஜுபி, ஹேஷ்டாக் என் வழி தனி வழி, ஹேஷ்டாக் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி,
இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம துவண்டு சாதாரணமா டயர்டா இருப்போம் பார்த்தீங்களா? சம்டைம் வாழ்க்கையில ஒரு லையிங் லோன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஃபீலா இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உற்சாகப்படுத்தும் சார். நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். அண்ணாமலை படத்துல வந்து இந்த கீழே இங்க நிப்பாரு, மேல சரத்பாபு நிப்பாரு, இங்கேருந்து வந்து அசோக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதியை குறித்து வச்சுக்கோ சொல்லுவார்ல, திரும்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படையப்பா டயலாக் இருக்கட்டும் சார், ஒரு படத்துலையும் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு அது வார்த்தை வந்து டைரக்டர் எழுதுறாரா, ஸ்கிரீன் பிளே டைரக்டர் டயலாக் டைரக்டர் எழுதுறான்னு தெரியாது, அவர் வாயால் அது உச்சரிக்கும் போது அதுக்கு ஒரு பவர் சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரஜினிகாந்த் சார் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன், நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு பெரிய பிம்பம் அது இல்லையா, பெரிய பிம்பம், ஐகானிக் ஃபிகர் தான். ஆனா ஆஃப் ஸ்கிரீன் பாருங்களேன், ஒரு சாதாரண மனுஷன் அது பாட்டு வேஷ்டி கட்டு போறாரு வராரு, தலை வந்து அவருக்கு வழுக்கியானா கூட அதை பத்தி கவலையே படுறதில்ல, எல்லாம் பண்ணிருக்கலாம், எல்லாம் வைக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். சாதாரண மனுஷன் அதை பண்ணிக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்ட சினிமா ஆக்டர்லாம் அவர் பண்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஃபிளைட்ல போனா சாதாரணமா ஃபிளைட்ல ஏறி உட்காந்து போயிட்டே இருக்காரு. நீங்களே நிறைய தடவை வந்து ஏர்போர்ட்ல அவர் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஸோ ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருக்காரு. ஏதோ அரசியல் ஒரு பக்கம் வரணும்னு ஆசைப்பட்டாரு மக்களுக்காக. அதுக்கப்புறம் அது சரியா வராதுப்பா, நமக்கு ஒத்து வராது, தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இது ஒத்து வராத விட்டுரு. அது கோழத்தனம் கிடையாது, அது ஒரு ஆண்மை சார். அது உள்ள இறங்கிட்டு சரி பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளில வரலாம்னு நினைக்கலாம்ல. இல்லப்பா இது நமக்கு ஒத்து வராது, பல ரீசன்ஸ் 1000 சொல்லலாம். அதாவது உண்மையா இருக்காருன்னு நான் பாக்குறேன் சார். ஒரு நேர்மை தெரியுது சார் அதுல. அதுதான் நான் பாக்குறேன் ஒரு ரசிகனாக. சார் உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு பண்றாரு ஆடியோ ரிலீஸ்ல, கூலியில நீங்க கேட்டீங்களான்னு தெரியல, எனக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போயாச்சுப்பா, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிலாம் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார், இதுக்கு ஒரு நேர்மை வேணும் எல்லாத்தோட சார். இதெல்லாம் ஏன் அவருக்கு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் தமிழ்நாட்டில் தெரிஞ்சதுதான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் கிரவுண்டிங் இருக்கு சார். ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு ஹியூமிலிட்டி நம்ம கொடுத்ததெல்லாம் ஆண்டவன் கொடுத்துட்டான். எனக்கு நானே எதிர்பார்க்கல, இதெல்லாம் வந்திருக்கு. யாராவது சொல்லுவாங்களா, நான் என் திறமையில் தான் வந்தேன், என் முயற்சியில் தான் வந்தேன், எனக்கு தெரியும், நான் தான் பண்ணேன், அப்படிதானே மனுஷன் பேசுறான். அந்த இடத்துல வந்து எனக்கே தெரியலங்க, அது வந்ததுங்க, அது எப்படி வந்து எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வந்து ஒரு ஆன்மீக பேஸ் அவருக்கு இருக்கிறதுனாலதான், அந்த ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் சார். அதே மாதிரி அவருக்கு எல்லா கட்டப்பாகம் வந்திருக்கு, தண்ணி அடிச்சிருக்காரு, தம் அடிச்சிருக்காரு, எல்லாமே படத்திலேயே பார்த்துருக்கோம் நம்ம. அதையே நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம் நிறைய பேர், என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல கூலி படத்துல ஒரு டயலாக் வரும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, 30 வருஷம் ஆச்சு நான் விட்டுன்னு தவிர்க்க முடியாம அந்த படத்துல ஒரு சீன், அது வந்து சீன்ல படத்துல வச்சிருக்காங்க, கேரக்டருக்காக வச்சிருக்காங்க. 30 வருஷமா நான் விட்டுட்டேன்றது ஒரு நேர்மையான வார்த்தை. பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா சார், பொது புத்தி இருக்குல்ல சார், படத்தை பார்க்கணும், நம்ம சாதாரண மனிதர்கள் நம்பலாம். பொது புத்தி வந்து இவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானா அப்படின்றது ஈஸியா ஜட்ஜ் பண்ணும் சார், கரெக்டா? நீங்க என்ன ஒன்னாலும் கதை சொல்லலாம் சார், பார்க்கறவங்களுக்கு மனசு சொல்லும் சார், இவன் பொய் சொல்றான், இவன் உண்மையை சொல்றான், இவன் நேர்மையா இருக்கான், இல்ல இவன் திருட்டுத்தனம் பண்றான் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அப்படி பார்க்கும்போது தமிழர்களோட மனசை, தமிழர்கள் மட்டும் கிடையாது, ஜப்பான் வரைக்கும் போயாச்சு அவரு. ஜப்பான்ல அவருக்கு என்ன நம்ம பேரு தெரியுமா உங்களுக்கு? டான்சிங் மகாராஜா. அதாவது முத்து படம் வந்து 1995ல வந்து ஜப்பான்ல போய் பிரபலம் அடைஞ்ச உடனே ஒரு கல்ட்டு சார், அவரு கல்ட்டு மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பேரே டான்சிங் மகாராஜா. முத்து படத்துல ஒரு வித்தியாசமான டான்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா, கரெக்ட். இந்த தில்லானா கரெக்ட். அது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு உலகம் ஃபுல்லா வந்து ஒரு ஃப்ளைட்ல கபாலி படத்துக்கு அவர் ஃபிகர் போட்டு ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஆமா, அதான் வந்து ஒரு இன்னைக்கு வளர்ந்து வந்து பெரிய லெவலில் இருக்க ஒரு நடிகர்கள் கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவருடைய தாக்கம் இல்லாம இருக்க முடியாது, கரெக்டா? ஸோ அதனால இஸ் a யூனிக் பர்சன். என்னை பொறுத்தவரையில் சார், ஒரு மனிதன் இருக்கும்போது கொண்டாடணும் சார். போனதுக்கு அப்புறம் நீங்க போட்டோ வச்சு மாலை போட்டு எல்லாம் பிரயோஜனமே இல்லை சார். இருக்கும்போது கொண்டாடணும். கரெக்ட். கரெக்ட். அதுக்கப்புறம் போட்டோ போட்டு அவர் வல்லவர் நல்லவர் பேசுறதுலாம் ஒரு பிரயோஜனமே கிடையாது சார்.
அது ஒரு சும்மா ஒரு நாமக்கே வாசின்னு சொல்லுவாங்க, ஒரு பேச்சுக்காக பண்றது. இருக்கும்போது கொண்டாடணும். கமல் இருக்கும்போது கொண்டாடணும், ரஜினி இருக்கும்போது கொண்டாடணும். இவங்கெல்லாம் நம்மளுடைய சொத்து. கரெக்டா? இதுக்கப்புறம் வேற யார் இருந்தாலும் வருவாங்க. அடுத்து எம்ஜிஆர் போனாரு, ரஜினி வந்தாரு, அதுக்கடுத்து தான் நிறைய இருக்காங்க, வருவாங்க டேலண்ட். ஆனா இவங்க இப்ப இருக்காங்களே, இப்ப இருக்கவங்கள நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடணும் சார், கொண்டாடணும் சார். ரொம்ப சிம்பிள் சார். கவலையோட கஷ்டத்தோட ஒருத்தன் தியேட்டருக்கு போறான் சார். ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை சார். உடம்பு பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதார ரீதியான சிக்கல்கள், சொசைட்டி இஷ்யூஸு, இதெல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, இந்த மாதிரி ஒருத்தன் படத்துக்கு போகிறான். 2.5 மணி நேரம் ஒரு 120 ரூபா கொடுத்து படத்தில் உட்காடுறான். அந்த படத்தில் தான் செய்ய முடியாத பல விஷயங்களை அடிச்சு ஆக்ஷன்லாம் பண்ணி, பாட்டு கேட்டு பாடி, டான்ஸ் ஆடி, ஒரு ஹியூமர் பண்ணி, ஒரு நம்மளை மகிழ்விக்கிறாங்க. இவங்கெல்லாம் மகிழ்விக்கிறாங்க. அதை ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு வெளில வரேன். வரும்போது ஒரு மனக்கவலையெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நான் வெளில வரேன். இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. அதை விட்டுட்டு இருக்கிற இவரே பிரச்சனையில் போறாரு. இந்த பிரச்சனையை படத்துல பார்த்தேன் மறுபடியும் அவ்வளவுதான். அதான் அது சோகமான படங்களை பார்க்கும்போது நான் நிறைய படங்கள்லாம் பார்க்கறது உண்டு சார். எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். அந்த படங்கள்ல வந்து என்னன்னா, சோகமான படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு சார். ஸோ ஏற்கனவே நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நீங்க 2 நாளைக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும் மைண்டு. அட்லீஸ்ட் அந்த 1 டே நீங்க பார்த்து வந்து அன்னைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒரு மாதிரி இருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு டிசைட். ஒரு சந்தோஷமான சினிமாவில் கற்றுக்கிறதுலாம் நான் ஒன்றும் போகல சார். நீங்கள் ஏதாவது பாடம் கற்றுக்குவா சினிமாவுக்கு போகிறீங்க, எங்கள் கிளாஸுக்கு ஒர்க் ஷாப்புக்கு வாங்க, நாங்கள் பட்டறை நடத்துகிறோம், ஒர்க் ஷாப் நடத்துகிறோம், பயிற்சி பட்டறை, அங்கே வாங்க கற்றுக்கலாம். ஸ்கூலுக்கு போங்க கற்றுக்கலாம், காலேஜுக்கு போங்க கற்றுக்கலாம். என்ன ஸோ சினிமாவுக்கு எதுக்கு போகிறேன் நான்? எல்லா படத்துலையும் நான் பாடமாக பார்த்துட்டு தான் வருவேன் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கூலி படத்துலேயே பார்த்தா கூட என்ன சார் அதில் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 75 வயசு மனுஷன் தன்னுடைய தொழில் மேலே இருக்கக்கூடிய பக்தினால இன்னைக்கும் வந்து மற்றவங்களை மகிழ்விக்கணும்னு நடிக்கிறார்ல. 35 வயசுல யாருமே வெளியே வர மாட்டாங்க. கரெக்டா? எல்லாத்தோட பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ அமீர் கான்லாம் வராரு, அவருக்குலாம் இது வரணும் அவசியமே கிடையாது. ஒரு 20 செகண்ட் வந்துட்டு போறாரு. நாகார்ஜுனா வராரு, யாரும் நடிக்க, உபேந்திரா வராரு. இது மாதிரி நிறைய காஸ்டிங், பெரிய காஸ்டிங். ரஜினி படத்துல பாத்தீங்கன்னா இப்போ பேன் இண்டியா இவங்கெல்லாம் வராங்கன்னு சொன்னா இவங்களாம் என்ன சொல்றாங்க, ரஜினி சாருக்காக வரோன்றாங்க. அப்ப அந்த மனுஷன் பேரு சம்பாதிச்சிருக்கான் பாத்தீங்களா, எல்லாருடைய மனசுலயும் அந்த இதயத்துல ஒரு இடம் பிடிச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. அதையும் தாண்டி ஒரு சில விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடியுது. என்ன அவருன்னா 1000 கோடி வாங்குறாரு அப்படின்னு நிறைய மக்களுடைய சார் ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் இப்படி பாருங்க. அதான் சார் விமர்சனம். ஒரு பொது வாழ்க்கைக்குன்னு ஒருத்த வந்தாச்சுன்னா, உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க எவ்வளவோ அரசியல்வாதிலாம் இன்டர்வியூ பண்றீங்க, பொது வாழ்க்கைக்குன்னு வந்தாச்சு, பொதுவாக நீங்க அறியப்படுகிறீர்கள். உங்க குடும்பத்துக்குள்ள வந்தா யாரும் தெரிய போறதில்லை. நீங்க 100 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா அதுல கருத்துக்கள் வரதானே செய்யும். 10 பேர் இப்படி சொல்லுவாங்க, 10 பேர் இப்படி சொல்லுவாங்க. அவரே சொல்லியிருக்காரு அதை. ஜெயலலிதா படத்துல நீங்க ஆடியோ ரிலீஸ் அப்ப நீங்க கேட்டு பாருங்க. வாயினா 4 வார்த்தை வரதான் செய்யும், ஊருன்னா பேசதான் செய்யும். எந்த ஊர்ல அது இல்லைன்றாரு. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போறவன் தானே ஒரு தலைவனா இருக்க முடியும். ஏன் தலைவன் சொல்றோம்? அதாவது சேரை வந்து தூற்றுவார் தூட்டட்டும், போற்றுவார் போட்டட்டும், போகட்டும் கண்ணனுக்கேன்னுவாங்க. அந்த மாதிரி அதை எடுத்துட்டு போயிட்டு தனியா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இவ்வளவு வருஷம் சூப்பர் ஸ்டார் வந்து 50 வருடமா வந்து இருக்காரு. ரசிகர் மத்தியில வந்து இன்னும் எதுவுமே பண்ணலையே, எதுவுமே உதவி பண்ணலையே மாதிரியான ஒரு ஏக்கங்களும் இருக்கு. அது எப்படி பாருங்க சார்? நான் வந்து ரசிகர் மன்றத்தெல்லாம் கிடையாது சார். நான் ரசிகர் மன்றத்துல கிடையாது. நான் அவரோட ரசிகர். நான் ரசிகர் மன்ற உறுப்பினரோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். நான் வந்து அவர் எனக்கு பிடிக்கும். நான் கொடுக்குற 120 ரூபாய்க்கு என்னை சந்தோஷமா அந்த என்டர்டைன்மெண்ட் பண்றாரு மனசுக்கு. அவருடைய ஒரு ஹியூமன் நேச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் ஒரு மெடிடேஷன் பிராக்டிஷனர், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அவரும் ஒரு இந்த மாதிரி மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள், ஆன்மீக ஈடுபாடு இருக்கும்போது எனக்கு ஒரு கனெக்ட் ஆகுது. நானும் பர்சனலாக எல்லாருமே எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவர் டிசம்பர் 12 பிறந்தாரு, நான் டிசம்பர் 6 பிறந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு கனெக்ட் வரும் தெரியுமா. ஸோ ஒரு அதுலேருந்து பார்க்கக்கூடிய சில ரசிகர்கள்லாம் சொன்ன மாதிரி தெரியல சார். ரஜினி ரசிகர் யாருமே வந்து அவர் ஒண்ணுமே பண்ணலாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க சார். இல்லைன்னா 50 வருஷமாலாம் யாரும் ரசிகராகவே இருக்க மாட்டாங்க. சில பொதுமக்கள் சொல்லலாம் சார், கருத்துக்கள் எல்லாருக்கும் உரிமை உண்டு இல்ல. அவர் கடவுள் கிடையாது. அவரு கரெக்டா, கடவுளே குறை சொல்றாங்க. அதனால அவர் கடவுள் கிடையாது, அவர் மனிதன் தான். கரெக்டா. அதுல நிறைய பிடிச்சவங்க அதிகமா இருக்காங்க. இப்போ சாருஹாசன் சார் சொல்லியிருப்பாரு, கமல்ஹாசனோட பிரதர் அண்ணா இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு, ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 65 பேர் ரஜினி தான்பா பிடிக்கும், 35 பேர் தான்பா கமல்ஹாசனை பிடிக்கும்னு.
கமல்ஹாசன் மட்டமா சொல்றது அர்த்தம் கிடையாது. ரஜினி அது ஒரு என்டிட்டி, அது ஒரு மாஸ், அது உலக லெவல்ல மாஸ், உலக லெவல்ல உலக லெவல்ல. அதனால சில குறைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த குறைகளையும் யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஓவராலா பார்க்கும்போது தப்பா சொல்றது இல்லை. பொலிட்டிக்கல் ரீசனாக ஏதாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பும். அது அவங்களுடைய மனசாட்சிக்கே நம்ம விட்டுற வேண்டியது. அதெல்லாம் சொல்ற அளவுக்கு நமக்கு அருகதை கிடையாது இல்லையா? கண்டிப்பா. வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு. ஆமா, நீங்களும் வந்து ஆமா, தியானத்தை சொன்னீங்க. ஆமா, அவரோட கண்கள்ல கூட நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். கரெக்ட். கண்கள் வந்து சாதாரண கண்கள் கிடையாது. கரெக்ட். ஒரு படத்துல கூட சந்திரகாந்த் இது ஜோதிகா நடிச்ச படம் சந்திரமுகியில கூட சொல்லுவாரு, அந்த சாமியார் சொல்லுவாரு, கண்கள் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது நானும் பார்த்தேன், ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்னா எதையுமே வந்து கண்கள் வந்து பேசும். அதனாலதான் ரஜினிகாந்த். கரெக்ட். பேருக்குள்ளே காந்தம் உண்டு அப்படின்னு பாட்ஷா படத்துல வர மாதிரி சார். அதாவது இதெல்லாம் நம்ம வர்ணிக்கலாம், இது வந்து நம்மளுடைய அது ஒரு வர்ணிப்பா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா மனுஷன் எப்படின்னா சார், அந்த பரபரப்பு, அந்த ஸ்பீடு, அந்த ஆக்ஷன், இதெல்லாம் தமிழ்நாடே பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. அவர் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு வந்து அவர் கருப்பாக தான் இருப்பாரு, கண்ணு சின்னதாக தான் இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நடிகன் அப்படின்னு உண்டான சில ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. தலை பரட்டையா இருக்கும், அப்படி இப்படி ஸ்டைல் பண்ணுவாரு. இப்போ ஸ்வாகுன்னு எல்லாம் பசங்க சொல்றாங்கல்ல, ஸ்வாகா இருக்கேன், ஸ்வாகா வரணும்னு. இதெல்லாம் ரஜினி என்னைக்கோ பண்ணிட்டார் சார். 70s முடிச்சாச்சு. அதாவது நீங்க படிக்கிற ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட்மாஸ்டர் மாதிரி ரஜினிலாம் முடிச்சாச்சு, இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த ஸ்வாக். கரெக்ட். அந்த இடம் வந்து அது ஒரு சாதாரண மேட்டர் கிடையாது. மற்ற யாரையும் நம்ம குறைவாகவும் சொல்லக்கூடாது. ஏன்னா பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க சார், பிரம்மாண்டத்தை கொடுத்த நடிகர்லாம் நம்ம ஊர்ல இருக்காங்க. கமல் ரஜினி மட்டும் கிடையாது. எனக்குலாம் விக்ரம்லாம் பயங்கரமா பிடிக்கும். விக்ரம் அன்னியன்லாம் நீங்க வேற லெவல் அந்த நடிப்புலாம். அதான் அந்த இடம் இல்ல. என்னதான் சொன்னாலும் சார், அந்த இடத்துக்கு வந்து அது ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு பிளஸிங் கூட நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஓவராலா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு மனுஷன் 50 வருஷமா ஃபெயிலியர் கம்மியா, சக்சஸ் அதிகமா, பணம் போட்டவங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். இது படம்ன்றது வந்து நமக்கு ஜாலியா படம் பார்க்குற ஆளுங்களுக்கு படம் பார்க்குறோம். ஆனா ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர், டிக்கெட் கிழிக்கிறாங்க உட்காந்துருக்காரு அவரு, அவங்க எல்லாருக்கும் வருமானம் சார். இது கூட ரஜினி படம் அவங்க ஒரு சந்தோஷம். ஆமா, இல்ல அவங்களுக்கு வருமானம், அது இல்லையா? அவங்க வாழ்வாதாரம் இது. ஒரு படம் நல்லா ஓடுதுன்னா 890 நாள் என்னமோ ஓடிச்சுன்னு சொன்னாங்க சந்திரமுகி ஒரு தியேட்டர்ல, இல்லையா? படம் வந்து பல நாட்கள் ஓடிச்சுன்னா அந்த செக்டார்ல ஒர்க் பண்ற ஊழியர்களுக்கும் அந்த பணம் போட்ட முதலாளிக்கும் ஒரு வருமானம் வருதா இல்லையா? தியேட்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வேலை வாய்ப்பும் இழக்கிறாங்கல்ல மக்கள். ஸோ இவர் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை, இந்த ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலை. அவங்க எல்லாருமே வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாருமே வந்து இதுல பயனடைய தான் செய்யறாங்க. சரி, இப்போ நீங்க வந்து எம்எஸ்எம்இ நம்ம ரொம்ப சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து என்ன கத்துக்கலாம், ஒரு தொழிலா எப்படி கத்துக்கலாம்? சூப்பர் சார். அதாவது சார், அந்த பாட்ஷா படத்துல 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, இப்ப நீ எந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சுக்கோ, இந்த ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டா? அதே மாதிரி ஒரு சொல்லுவாரு, 6ஆம் எட்டு 7ஆம் எட்டுன்னு போயிட்டு இருக்கோம். 6ஆம் எட்டுல 6 8 48, 5ஆம் எட்டுல சம்பாதிக்க பணமும் இல்லை, 6ஆம் எட்டுல சுத்தாதது வாழ்க்கையும் இல்லை, 8 8க்கு மேல இந்த வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஒன்று வரும் இல்லையா? ஸோ வாழ்க்கைய இப்போ எனக்கு நான் 52 வயசுல இருக்கேன்னா நான் அதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன், நான் இப்ப எந்த இடத்துல பாருங்க அவர் சொன்ன அந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா? ஆமா, அந்த பாட்டு எழுதுறது வைரமுச்சாரா இருக்கலாம், வேற ஒருத்தரா இருக்கலாம். ஆனா ரஜினிகாந்த் வாயிலேருந்து அது வரும்பொழுது, அது நடிப்புல வரும்பொழுது அது தாக்கத்தை ஏற்படுத்துது, மனசுக்குள்ள போய் உட்காருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல்ல ஒரு சாதாரணப்பட்ட மனிதர்களுக்கு சார், பெரிய இன்டலெக்சுவலா பெரிய அறிவு ஜீவியாக யோசிக்கிறதுலாம் விட்டுருங்க. சாதாரண மனுஷன், ஆர்டினரி பீப்புள். உலகத்துல 100 பேர் எடுத்தீங்கன்னா அதுல 95 96 பேர் சாதாரண மக்கள் தான். கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? அது 4-5 பேர் தான் நீங்க சொல்லக்கூடிய மேலிடம், பெரிய இடம், அந்த மாதிரிலாம். சாதாரண மனிதர்களுக்கு பெரிய விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அதை தொழில நம்ம கத்துக்கலாம். இப்ப நம்ம பண்ற ப்ராடக்டோ சர்வீசஸோ ஆர் உங்க ஸ்பீக் டிவியோ பல லட்சம் பேருக்கு போய் சேரணும்னு சொன்னா அது எளிமையா இருக்கணும். ரஜினிகாந்த் என்றால் எளிமை, சிம்பிளிசிட்டி. ஆனா பண்றது பிரம்மாண்டம். நீங்க செய்யற சம்பவம் ஒன்னா பெருசா இருக்கலாம், ஆனா சொல்ற விதம் சிம்பிளா இருக்கணும். இதுதான் ரஜினி. என்ன சொல்றீங்கன்னா, இப்ப யூடியூப்ல வந்து இன்னைக்குதான் சப்ஸ்கிரைபர் இன்னும் சொல்றான் ஃபாலோவர்ஸ். ஆமா, ஆனா சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு செத்துறாரு. அவருடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேருன்னு எக்ஸாக்ட்லி பண்ண முடியாது. கரெக்ட். இன்னொரு 2-3 தொழில் ரீதியான விஷயம் சொல்றேன். நான் என்ன அதுல இருந்து பாக்குறேன்னு. ஒண்ணு வந்து கடுமையா உழைக்கணும். எவ்வளவு சக்சஸ் வந்தாலும் தலையில ஏறக்கூடாது. கால் வந்து எப்பவும் கீழதான் இருக்கணும். மூணாவது, நம்ம சம்பாதிச்சா போறாது, அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணணும். மக்கள் அந்த பொருளை தொடர்ச்சியாக அந்த சர்வீஸையோ பொருளையோ தொடர்ச்சியா வாங்குற அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா? லேட்டஸ்ட் ட்ரெண்டோட அலைன் ஆகணும். இன்னைக்கு வந்து இளையராஜா மியூசிக் போட்டாரு, அனிருத் மியூசிக் நடிக்கிறாரு. எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரக்ஷன் பெருசா பண்ணாரு அவர் வச்சு. இன்னைக்கு லோகேஷ் வச்சு பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நெல்சன் வச்சு பண்றாரு. அப்படின்னா இஸ் ஏபிள் டு அக்செப்ட் அண்ட் ஒர்க் வித் தி யங்ஸ்டர்ஸ். அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்துல? பிஹேவியரல் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபிளெக்சிபிளா இருக்கணும். கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கணும் சார். எல்லா யங்ஸ்டர்ஸ் டைரக்டர்லாம் சொல்றாங்க, ரொம்ப மரியாதை ட்ரீட் பண்ணுவாரு, சார் சொல்லி தான் கூப்பிடுவாரு. நீங்க பேர் சொல்லியே சொல்லுங்க சார், ஒரு மாதிரி இருக்குன்னா இல்லப்பா, அந்த இடத்துக்கு உங்க மரியாதை இல்லையா? மனிதனுக்கு மரியாதை, அந்த தொழிலுக்கு மரியாதை. ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தொழில ஒரு பிசினஸ் பண்ற ஒரு இப்போ எம்எஸ்எம்இ நான் ஃபீல் இருந்தால நம்ம என்ன சொல்லுவோம்னா, எல்லா இடத்துலையும் கத்துக்கலாம்ல. இது படத்துல இருக்கக்கூடிய கதையில இருந்து மட்டும் கத்துக்கிறது இல்லை சார், அந்த நடிகர்கிட்ட இருந்தே கத்துக்கலாம். அவன் எப்படி அந்த நடிகர் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அந்த தொழில சிறப்பா எப்படி இருக்காரு. எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட். நேசிப்பு. அது அதாவது பார்க்க வர கஸ்டமர்ஸ், அவருடைய கஸ்டமர்ஸ் யாரு? ஃபேன்ஸ், மக்கள் இல்லையா? அவங்கள வந்து எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. பாத்தீங்களா? அந்த தொழில் மேல அந்த உடம்பு 1008 பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரலப்பா, நான் ஒரு 6 மாசம் நான் வெளியூர் போறேன். அவர் வெளியூர்லயே வாழலாங்க இல்லையா? கரெக்ட். அப்பப்போ கிளம்பிடுறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து அங்க நிக்கிறான்றது வந்து தொழில் ரீதியாக நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய படிக்கிறாரு, சப்ஜெக்டை பேசுறாரு. அதாவது எளிமையா பேசுறாரு. அதாவது மைக்கை பிடிச்சி பேசும்போது சார், பெரிய சப்ஜெக்டை கூட ஒரு ஹியூமர் கலந்து, கதையோட சொல்லி ஹியூமர் கலந்து ஒரு நையாண்டியோட அழகா சொல்லி அதை ஒரு ஈஸியா ரீச் பண்ணிடுறாருல. அவர் பேசுவான் எப்படி பார்ப்ப தெரியுமா? மேடையில் பேசும்போது எவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னு பார்ப்பேன். எவ்வளோ பேர் கை தட்டுறாங்கன்னா அவர் பேசுறது அங்கே போய் ரீச் ஆச்சுன்னு அர்த்தம், மக்கள் அதை ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கம்யூனிகேஷன் பேர். அவரால் சினிமாவில் மட்டும் கைத்தட்டல் வாங்கல, அவர் நார்மலாக மேடையில் பேசும்போதும் வாங்க முடியுது, மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அவ்வளவுதான் சார். அதை நான் சொல்லுவேன் சார். பல விஷயங்களை பிராண்ட் பத்தி நான் நிறைய டாக்லாம் கொடுத்துருக்கேன், யூடியூப்ல பார்த்தா தெரியும். அதுல ஒரு தடவை நான் சொல்லியிருப்பேன், அதாவது இந்த உலகத்துல இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் எடுத்துக்காங்க, நீங்க கடைகோடி ஏதோ ஒரு வில்லேஜுக்கு கூட போயிட்டு ஒரு பென்சில் எடுத்து, ஒரு துணி எடுத்து, ஆர் பெயிண்ட் எடுத்து, நீங்க அந்த ரஜினி சாரோட அந்த ஹேர் ஸ்டைலோட உள்ள மூஞ்சை மட்டும் கோடா வரைஞ்சிட்டு, கோடு ஃபேஸ்லாம் இல்லை, கோடு பண்ணிட்டு அதை கொம்பு கட்டி நீங்க மேல பறக்க விடுங்களேன், ரஜினின்னு வாங்க மக்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது பெரிய லேர்னிங் இன்னைக்கு வரைக்கும் வந்து அது ஒரு அதிசயமான உண்மை என்னன்னா, இது வரைக்கும் ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நடிச்சது இல்லை. அவர் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க வரேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், 1000 கோடி கொட்டுவாங்க. அதாவது பப்ளிக் சர்வீஸா பேசுவார், போலியோக்காக பேசியிருக்காரு, அந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் அது ஃப்ரீயா பண்றது வேற. ஆனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பேப்பர்ல 1 பேஜ் ஃபுல்லா ஆட்ல வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு சொல்றது, என்டார்ஸ் பண்றது, ரஜினி பண்ணதே கிடையாது சார். அவர் ஹீரோ தான், அவ்வளவுதான். வாழ்க்கை என் வழி தனி வழி, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. இது ஒரு பெரிய லேர்னிங்கா நான் பாக்குறேன். ஒரு தன்னை எப்படி பொசிஷன் படிக்கிறார். நான் சொல்லுவேன், நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், எம்எஸ்எம்இ ஓனர்ஸ்லாம் வருவாங்க, அவங்களே ஒரு இண்டிவிஜுவலாகவே ஐகான் தான், அவங்களே ஒரு பிராண்டு. சார் நம்ம வந்து பிராண்டை எப்படி உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல மக்கள் மத்தியில், ரஜினி சார் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன்.
கரெக்டா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம். வாழ்ற காலத்துல நம்ம வாழ்றது பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சார் இதை வந்து எம்ஜிஆர் காலத்தில் சொல்லியிருக்காங்க சார். நான்லாம் ரொம்ப சின்ன பையன், நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. எம்ஜிஆர் பீரியடில் வாழ்ந்தவங்கன்னா சொல்லுங்க, எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் உண்டு இல்லையா? அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ரஜினி சாரோட ஒரு நம்ம வந்து ஒரு திரை நாயகன், நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வாழ்ற காலத்தில் அவர் நடிக்கிற படத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சந்தோஷமான விஷயம் தானே சார். ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இளையராஜா சார் இவங்கெல்லாம் சார் இளையராஜா சார்லாம் வந்து தெய்வம் சார். வரலாம் இளையராஜா சாருக்கு ஒரு டாபிக் பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். பெருசா பேசுவோம். ரொம்ப பெரிய மனிதர்கள் அவங்கெல்லாம். அவங்க வாழுங்காலத்துல நம்மலாம் இருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஆன்மீக ஈடுபாடோட, ஒரு நம்பிக்கையோட, அடுத்த தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது இருக்கு இல்லையா சார், அதுதான் இருக்கிறதுலே பெரிய மேட்டர். அதனால வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த டாபிக். சொல்ல மறந்துட்டேன், சூப்பர் ஸ்டார் வந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆனா நான் எல்லா ஆண்டுகளையும் நடந்த இயக்குநர்கள்ட்ட நடந்த விஷயங்கள் எல்லாமே நினைவு வச்சுக்கிறது பெரிய விஷயம். மெமரி நினைச்சுக்கிறாரு சார். அவருடைய நண்பர் ராஜ் பகதூர்னு 1970 வந்து 75 அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அனுப்புறாரு, படிக்க வர்றாரு சார். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவர், நடிப்பை ஒழுங்கா படிச்சவர். அவர் ஃபீஸ் கட்ட முடியல. ராஜ் பகதூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய நண்பர். இன்னைக்கும் வந்து படத்தப்போ ரிலீஸ் அப்பெல்லாம் கூட பின்னாடி உட்காந்துருக்காரு அவர், நம்ம பார்க்குறோம், டிவிலாம் பார்க்குறோம். ஸோ அந்த நண்பன், அந்த உறவு, அங்கே அண்ணன் மேலே மரியாதை, ஒரு குடும்பம், இது ஃபேமிலி இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது ஃபேமிலி, அந்த ஃபேமிலி கொஞ்சம் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா? இல்லை சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். நம்மளாம் சாதாரண ஆட்கள். மேலே போக போக நிறைய பாதுகாப்பு நிறைய தேவை. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்றாருன்னா உண்மையாவே. அதனாலதான் சார் ரசிகர்கள்லாம் வந்து ரஜினி ரசிகர்களே கிடையாது சார். ரஜினிக்கு வந்து ரஜினிசம், ரஜினியோட பக்தாஸ்ன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு அவர் வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. உண்மைதான். அது சில பேர் எக்ஸ்ட்ரீமாவும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்பை வந்து ரஜினியால தடுக்க முடியாது, ரஜினி சாரோட தடுக்க முடியாது. கரெக்ட். சொன்னாலும் தடுக்க முடியாது, பண்ணுவாங்க. கரெக்ட். இந்த மாதிரி நிறைய ரஜினி சார் பத்தி நிறைய பேசிட்டே இருக்கலாம். கூலி படம் பார்த்தேன் சார் 2 நாளைக்கு முன்னாடி. சார் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பே கிடையாது. மீடியா ரிவ்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். ரஜினி சார் படம் வந்திருக்கு, நம்ம ஜாலியாக பார்க்க போகிறோம். 2.5 மணி நேரம் போனேன், படம் பார்த்தேன். எனக்கு கதையை எதிர்பார்ப்புலாம் உண்மை கிடையாது. ரஜினி சார் படத்தில் என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அவர் என்ன வந்து தத்துவங்கள் சொல்லுவார், ஹியூமர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ரஜினி சார் பரபரன்னு இருக்கும். அதான் நான் என்னுடைய ஆர்டிகல் ரிவ்யூவில் எழுதியிருந்தேன். நான் நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு படத்தில் ஒருத்தனை உட்கார வச்சு பார்க்கறது வந்து இன்னைக்கு காலத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் லைஃப் இது. 3 நிமிஷம் தான் இன்னைக்கு ஒரு ரீல் தட்டி விட்டு பையன் போயிட்டே இருக்கான். இன்னைக்கு அவனை போய் 3 மணி நேரம் படம் பார்க்க உட்காருன்னா, அந்த காலம் தான் என்ன பண்ணுவாங்க, படம் பார்க்க போறேன்னு பிளான் பண்ணுவாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் புக் பண்ணுவாங்க, அப்புறம் போவாங்க, போயிட்டு வந்து ஒரு வாரம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அழுதெல்லாம் இவங்களும் அழுவாங்க, சிரிப்பாங்க, ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி படத்தை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. 10 ரீலை பார்த்து போயிட்டே இருப்பான். நான் அந்த படத்தை 3 மணி நேரம் பார்த்துட்டு படம் சூப்பர். ஆக்சுவலா கதை ஒரு லைனை வச்சு சூப்பரா கொண்டு போறேன். ஒரு போலீஸ்காரன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய ஒரு சின்ன ஆசை, அந்த பொறியிலேருந்து வரக்கூடிய கதையா கூட நான் அதை பார்க்கலாம். நீங்க படம் பார்த்தா தெரியும். இந்த மறைமுகமான விஷயம் வந்து பார்க்கும்போது நம்ம புதுசா இருந்தாலும் இப்படிலாம் நடக்கிறது தான் இல்ல. அது நம்ம ரஜினி சார் படத்துல போய் நீங்க ரொம்ப ஆராயாதீங்க, கதையெல்லாம் ரொம்ப ஆராயாதீங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு பிளாட், அந்த பிளாட்டை லோகேஷ் வைக்கிறாரு, அதுக்கு பிஜிஎம் நம்ம அனிருத் மியூசிக் போடுறாரு, கொண்டு போறாரு கதையை, அங்க கொண்டு போறாங்க. நான் இது எப்படி பாக்குறேன்னா, 3 hours ரஜினி சார் ரசிகரா எனக்கு எல்லாமே பிடிக்கும். நீங்க எப்படி ஒரு படம் எனக்கு பிடிக்கும். ஆனா இன்னொரு ஆங்கிள் இருக்கு, யங்ஸ்டர்ஸ் ஆங்கிள். நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? ஒரு 3 நிமிஷம் ரீல், 60 ரீல் நினைச்சுக்கோங்க படத்தை. இன்ஸ்டாகிராம்ல 60 ரீல் பாத்தீங்க, ஈச் ரீல் 3 minutes, 180 minutes. அப்படி பார்க்க ஆரம்பிங்க அந்த படத்தை. எவ்ரி 3 minutes யூ என்ஜாய். கிக்கிங் தான். அதான் சார் ரஜினி. கிரிப்லயே உட்கார வச்சிருக்காருல. ட்விஸ்ட் சம்மன், நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல. அதெல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த ஆக்டர்ஸும் பிரமாதமா பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணு, இந்த படத்துல மோனிகா பாட்டுல ரஜினி பாட்டு எப்பவுமே ஒரு ரஜினி பாட்டா வந்தேன்டா பாருக்காண்டா, அப்போ அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு படத்தையும் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு ரஜினி பாட்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல நீங்க அப்படி எதிர்பார்க்கறீங்க. நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கிறேன். இப்ப லோகேஷ்ன்ற ஒரு டைரக்டர் உள்ள வராரு, அனிருத்ன்ற ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு. பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே above 15 கிடையாது.
பிலோ 20 இருக்கு. 20 to ஏ மூவின்னெல்லாம் குழந்தைங்க உள்ள போல 20 to 30 உள்ள யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆமா 20 to 30 யங்ஸ்டர்ஸ் போறாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. காலத்தின் அவங்களுக்கு ஒரு 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 வைப் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நான் நிறைய யோசிக்காம ரூம் போட்டு யோசிக்காம இவ்வளோ உட்காந்து வெளில நம்ம இவ்வளோ பேசுறோமே, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 500 கோடி பட்ஜெட்னா அது ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் எவ்வளோ பேசியிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க ஒன்று ஒன்றா யோசிச்சு. அதாவது இப்படி பண்ணா அப்படி வருமா. இன்னொரு விஷயம், பிஸ்னஸ் மாதிரி தான், லைஃப் மாதிரி தான். நம்ம நினைக்கிறோம் இந்த ரோட்ல வண்டி எடுத்துட்டு போறோம் சார், டிராஃபிக் இருக்கான்னு நினச்சின்னு போறேன், டிராஃபிக் வருது, பிரச்சனை வருது, ஐயோ எப்படி டிராஃபிக் வருதுன்னா ஓகே வந்து நேவிகேட் பண்ணிட்டு அடுத்தது போ. ஸோ டைரக்டருக்கும் சம்டைம் வந்து நம்ம நினைச்சபடி சில சமயம் வராது இருக்கலாம், சிலது மிஸ் ஆயிருக்கலாம். லார்ஜர் பிக்சர் பார்த்தீங்கன்னா மொத்தத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசு கண்ணுன்னு தெரியாது. ஆனா சில பெருசை மட்டுமே நீங்க பெருசா, அதாவது இது சின்னதா இருக்கிறது மட்டும் பெருசா பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளை ஷர்ட்டை போட்டு கருப்பு கலர்ல மை வச்சா உங்களுக்கு வெள்ளை கண்ணுக்கு தெரியாது, அந்த கருப்பு மை தான் தெரியும். அப்படிதான் சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் நான் பாக்குறேன். ஆஸ் அ ரஜினி ரசிகரா நான் அப்படிதான் பேசுவேன் நீங்க நினைக்கலாம். பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அன்னைக்கே 20 வருஷம் முன்னாடி பாடிட்டாரு. என்ன பாட்டுன்னா, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லுன்னு அன்னைக்கே பாட்டார் பாரு ராஜாதி ராஜா. அன்னைக்கு கூட நம்ம 20 வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் இருப்பான்னு அன்னைக்கு பாடிட்டாரு பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. யார் வேணா எப்போ வேணாலும் சர்க்கிள் வரலாம். அந்த சர்க்கிள் இன்னைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் சர்க்கிள் இல்லாம கரெக்ட் அப்படியே என்ன சார் நிக்கிறது சாதாரண சார். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நடிக்கிறது கூட உள்ள வராங்க வெளில போறாங்க, நிக்கணும் சார். மார்க்கெட்ல நிக்கணும், பேசு பொருளாக மாற வேண்டும், மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், காசு கொடுத்து உன்னை பார்க்க வரணும். இப்படி ஒருத்தர் வர வைக்கிறார் சொன்னா ஒரு மேஜிக் தானே. ரஜினி சார் இஸ் அ மேஜிக். நிச்சயமா சார். அடுத்து ஜெயிலர் 2 வரப்போகுது, தயாரா இருக்கும். கண்டிப்பா ஆல்வேஸ். பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். ரஜினி ரசிகரா வந்து சிறு வயதுல இருந்து பாயும் புலியில இருந்து நீ கூலி வரைக்கும் நிறைய விஷயத்த வந்து நம்ம பேசுறோம். இந்த 50 ஆண்டு காலங்கள் சூப்பர் ஸ்டாருடைய 50 ஆண்டு காலத்தை வந்து இப்படி அவருடைய சக்சஸ் இந்த எம்எஸ்எம்இயோட சேர்த்து அவர் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு. ரொம்ப என்ஜாய்மெண்டா அந்த நிகழ்ச்சி போயிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு பார்ப்போம். இது முடிஞ்ச ஸ்பீக் டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.